கிளாஸில் சென்டர் டொமைன் ரூட்டிங்கில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் என்னென்னு கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா சப்நெட் மாஸ்க் என்ன, யூசபிள் ஐபி அட்ரஸ்ஸு, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் யூசபிள் ஐபி என்ன, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் என்ன, பிளாக் ஐடி இல்லை வந்து நெட்வொர்க் ஐடி என்ன, பிளாக் சைஸ்ன்னு இது மாதிரிலாம் கேட்கலாம். இப்போ இன்கேஸ் இப்படி கேட்குறாங்கன்னா சப்நெட் மாஸ்க்கு ஒரே ஒரு இது தான், டோட்டலாக 32 பிட்டில் அந்த ஸ்லாஷ்க்கு அடுத்து எந்த நம்பர் வந்திருக்கோ அத்தனை ஒன்று போட்டு ரிமைனிங் பிளேஸில் 0 போட்டு பைனரி வேல்யூவை டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதணும். ஒன்றும் இல்லை, இப்போ 192.168.10.0/26 ஓகேவா. அப்போ நம்ம பிரிச்சுக்கணும். எத்தனை பிரிக்கலாம்? 8, 16, 24, 32 ஒவ்வொரு இதுவுமே 8, 8, 26, 3, 8, 24. அப்போ இங்கே 2 எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ராவாக. அடுத்த ப்ராக்கெட்டில் வந்து 2 எடுத்துக்கணும். மாஸ்கிங் 26. இப்போ 26 1 போட்டுக்கணும், ரிமைனிங் எல்லாம் 0 போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ 1 எல்லாமே 1 இருக்கணும். 255.255.255. இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு 192ன்னு வருது. இதுதான் சப்நெட் மாஸ்க். இப்படி தான் போடணும். யூசபிள் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சி -2 போடணும். டோட்டல் ஐபி அட்ரஸ்க்கு ஃபார்முலா என்னது? 2 - CIDR. ஸ்லாஷ்க்கு அடுத்து என்ன இருக்கோ அந்த நம்பரை போடணும். ஸ்லாஷ்க்கு அடுத்து என்ன நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க? 26 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ 26. அப்போ 32 - 26 6. இப்போ 2^6 64. அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா தான் யூசபிள் ஐபி. எதுக்கு 2 மைனஸ் பண்ணுறோம்? நம்மளுக்கு ஒன்று வந்து நெட்வொர்க்கு, ஒன்று வந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால். சரி, ஓகே, மைனஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு நார்மலாக வந்து என்ன அட்ரஸ் வந்துருந்துச்சு? 192.168.10.1 வந்துருந்துச்சு. 10.0 வரும். ஓகே, அது இங்கே இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நெட்வொர்க் அதை ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. ஸ்லாஷ் என்ன இருக்கு இல்லையா, ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 20 நெட்வொர்க் ஃபார் எக்ஸாம்பிள் 8 நம்ம வந்து இது பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். 26ன்னு கொடுத்துருக்காங்க. 25 26. அப்போ 24 + 2ன்னு பிரிச்சுக்கணும். அப்போ இந்த 8க்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதில் அப்படியே போட்டுக்கணும். அடுத்து ஆக்டட் என்னவோ அது வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 0ன்னு இருக்குது. 0க்கு வந்து நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணாலும் 0 தான். 2 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், மீதி 8 விட்டுறணும். எடுத்து ஃபைன் பண்ணுறப்ப அதுக்கு என்ன வேல்யூ வருது? 192.168.10.0. இதுதான் வந்து நம்மளுக்கு பிளாக் ஐடி. இப்போ வந்து பிளாக் ஐடியில் வந்து இந்த மாஸ்கிங் போக மீதி இருக்கிறதுக்கெலாம் 1ன்னு போட்டு அதை வந்து ஆட் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணோம்னா அதை வந்து நம்மளுக்கு ப்ராட்காஸ்டிங் ஐடி. ஓகே மேம். அப்போ இதுக்கெல்லாம் 1 போட்டு பார்க்குறப்ப 63 வரும் வேல்யூ. ஆட் பண்ணி பார்த்தோம்னா 192.168.10.63. ப்ராட்காஸ்ட்டுக்கு முன்னாடி நம்பரு அப்போ 62. நெட்வொர்க்குக்கு அடுத்த நம்பரு அப்போ 10.1. இப்படி தான் வரணும். ஃபஸ்ட் நெட்வொர்க்கு, லாஸ்ட் நெட்வொர்க்கு.